வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு சிலபஸ் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது சிலபஸ் மாறியும் வந்துருச்சு. இந்த சிலபஸ் வந்ததுக்கப்புறம் இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிற போது நம்ம கோச்சிங் கிளாஸ் சேரலாமா, இல்லை டெஸ்ட் பேட்ச் மட்டும் சேரலாமா, இல்லை அது எங்கே சேரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு கேள்விகள் எல்லாத்துக்கும் எழுந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் சேர்ந்துருப்பாங்க, டெஸ்ட் பேட்ச்லேயோ இல்லை கோச்சிங் கிளாஸ்லேயோ சேர்ந்துருப்பாங்க. சேர்ந்தவங்களை விட்டுருங்க. சேராதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே ஒரு டெஸ்ட் பேட்ச்லேயே எங்காச்சும் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னாலுமே மேற்கொண்டு என்ன பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 80% ஓல்டு சிலபஸ்கோட உண்டான மெட்டீரியல்ஸ் தான். மீதி ஒரு 20% தான் என்னது அப்படின்னா ஒரு புதுசாக சேர்த்திருக்கிறாங்க. அப்படி அதுக்காக நம்ம பயந்துக்கவும் கூடாது, அதுக்காக அதை லூஸ்லேயும் விடக்கூடாது. அதுவும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது இதுக்குண்டான மெட்டீரியலுங்கிற பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு புக்கெல்லாம் வாங்க முடியாது, எங்கே புக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்ததுனால தான் ஒரு கோச்சிங் சென்டர் போய் சேர்ந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லா பக்கமும் புக் ஹவுஸ் இருக்குது. அதே சமயத்தில் நெட்டிலையும் நிறைய சாப்டர்ஸ் வருது. அப்போ அதை வச்சு நம்மளால் கலெக்ட் பண்ணவும் முடியும், அதை வச்சு படிக்கவும் முடியும். இந்த கலெக்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னால் முடியலைங்க, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு ஒரு புக்கை பார்த்து அப்படியே படித்தேன்னா என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேரலாம். அந்த கோச்சிங் சென்டருக்கு போகும்பொழுது என்ன ஆகுனா, அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க, இந்த டைமில் நீங்கள் படிக்கணும், நான் நடத்துகிறத நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மெட்டீரியல்ஸை கையில் கொடுத்துருவோம், நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், ஒரு டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணி படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வேலைக்கு போகிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த மெட்டீரியல்ஸை வாங்கி படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அது ஒன்று. இல்லையா நம்மளுக்கு அங்கே கிளாஸும் பார்த்துக்கலாம், இல்லை நான் படிக்கிறது போக ஒருத்தர் நடத்தினா தான் எனக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளாஸில் சேர்ந்துட்டு அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட்டு பேட்சோ அல்லது கோச்சிங் சென்டர் ஏதாவது கிளாஸில் சேர்றதோ அப்படிங்கிற போது நமக்கு முதல்ல அந்த டைம் நமக்கு ஒத்து வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது அதுக்கு கட்டக்கூடிய ஃபீஸும் முதல்ல பார்க்கணும். இல்லைங்க நானே ஒரு புக்கு என்கிட்ட எல்லா புக்குமே இருக்குது, நான் புக்கை கேதர் பண்ணி நான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 2 பேர் ஒரு 3 பேர் ஏதாவது சேர்ந்து படிக்கலாம். இந்த கோச்சிங் சென்டர் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத விட என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேர்ந்து படிக்கலாம். நீ இன்றைக்கி ஒரு டாபிக் நீ பாரு, நானும் பார்க்குறேன், உங்கள்கிட்ட இருக்கிற புக்கில் இதை பாரு, எங்கிட்ட இருக்கிற இந்த புக்கில் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேள்விகளை பரிமாறிக்கிற பொழுது கண்டிப்பாக ஒரு சாப்டர் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும். அந்த ஃபினிஷ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த கேள்விகள் மனசில் பதியும். நம்ம ஃபோனில் பார்த்து ஒரு டெஸ்ட்டை எழுதுகிறோம் அப்படின்னா அது பார்க்குறோம், டெஸ்ட் எழுதுகிறோம். ஆனால் ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற பொழுதும் நம்ம அதை யோசிக்கிற பொழுதும் கண்டிப்பாக என்னன்னா இது ஒரு ஃபுல் முக்கியத்துவமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, எத்தனை தான் மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாலுமே, நான் இப்போ புதுசாக ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கேன், எங்கிட்ட பழசில் ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதுபோக எங்கிட்ட இந்த புக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது நீங்கள் என்ன படித்தாலுமே நீங்கள் முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த புத்தகம் பார்க்கணும், அந்த புத்தகத்தை வச்சு படிக்கணும் அப்படிங்கிற அந்த பேஜ் உங்கள் மனசில் பதிவாயிருக்கும். நீங்கள் புதுசாக எந்த ஒரு புக்கை படித்தாலுமே இது ரிலேட்டடாக வேறு எந்த புக்கு முன்னாடி படிச்சிருந்தாலும் அது உங்கள் மைண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இதை உள்ளே உங்களால் கொண்டு போக முடியும். அதனால் நீங்கள் எத்தனை தான் வேறு புக்கு புதுசாக ஒரே சாப்டர் பற்றி வேறு புக்குகள் படிக்கிற பொழுதும் அந்த முதல்ல படித்த புக்கு இல்லை அந்த நோட்ஸ் எடுத்த பக்கம் உங்கள் மனசில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை உள்ளே கொண்டு போக முடியும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், இல்லை கோச்சிங் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து படிக்கிறீங்க, இல்லை லைப்ரரி போய் நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேள்விகளை
மற்றவங்கக்கிட்ட கேட்டுக்கங்க. நீங்களும் ஆன்சரை சொல்லுங்கள், நீங்களும் கேள்வி கேளுங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அந்த காலத்துலேருந்தே இந்த காலம் வரைக்கும் அதுதான் மெத்தடாக இருக்குது. நன்னூலாரே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நாம் ஒரு ஆசிரியர் நடத்தது போக நம்மளுக்கு இன்னும் மனசில் இன்னும் பதியணும் அப்படின்னா அதையே நாம் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குற பொழுது இது ஆழமாக நமக்கு பதியும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு சரியாக ஒரு 4 வருஷத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸும் கோச்சிங் சென்டர்ஸ் வந்திருக்காங்க. அதில் சேர விருப்பம் இல்லவங்க சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு அவள் இங்கிலீஷ் மேஜர், அவள் போயிருந்தா. அவள் போயிட்டு வந்துட்டு நான் காலேஜில் இருக்கேன். அப்போது போயிட்டு வந்துட்டு சொன்னால், நாம் இங்கே ப்ரொஃபஸரு, ஆனால் அங்கே போய் பார்க்குற பொழுது என்ன அப்படின்னா, என்ன தான் கோச்சிங் சென்டரில் சேர்ந்தாலும் சரி நாம் தான் படிக்கணும். ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டா. எங்கே தான் போய் சேர்ந்தாலும் சரி, என்ன தான் வாங்கினாலும் சரி, அதையே நாம் படிக்கணும். உங்களுக்கு இதிலிருந்தே நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சிருக்கும். என்ன தனியாக படித்தாலும் சரி, குரூப் டிஸ்கஷன் பண்ணாலும் சரி, டெஸ்ட் பேட்சில் சேர்ந்தாலும் சரி, கோச்சிங் கிளாஸில் சேர்ந்தாலும் சரி, நாம் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நம்மளுடைய மனசில் இருக்கணும். எந்த கோச்சிங் சென்டர் சேர்ந்தாலும் சரி, எந்த டெஸ்ட் பேட்சில் சேர்ந்தாலும் சரி, அதை நம்ம தான் படிக்கணும். அதிலே ஒருத்தர் சொல்லியிருப்பார், எங்கே படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி மனசில் நிறுத்த வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியத்துவம் பண்ணணும். எல்லோரும் பாடம் நடத்திடுவாங்க. ஆனால் ஒரு சில ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட்கட்ஸ் வச்சு நடத்துவாங்க. அது ஈஸியாக புரிஞ்சிடும், மனசுக்குள்ளே போயிடும். ஒரு பகுதியை படிக்கிறோம், ஒரு சாப்டர் படிக்கிறோம் அப்படின்னா அதுலேயே நிறைய விதங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு 3 வகையாக படிக்கலாம். ஒன்று, அந்த ஒரு கருத்தினுடைய பொருளை விளங்கி படிக்கலாம். ஃபஸ்ட்டு புரிஞ்சு படிக்கிறது. 2வது அப்படியே மனப்பாடம் பண்ணுறது. அது என்ன அப்படிங்கிறத ஒரு இயரலாக அப்படிங்கிற பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அதை மனப்பாடம் பண்ணுறது. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஷார்ட்கட். ஸோ எல்லாத்தையும் ஷார்ட்கட்டும் வச்சு படிக்க முடியாது, எல்லாத்தையும் பொருள் புரிஞ்சும் படிக்க முடியாது. இந்த 3மே கலந்து படித்தா தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மனசில் பதிய முடியும், பதியும். அதே சமயத்தில் அதிகமான மதிப்பெண்ணும் நம்மளால் பெற முடியும். எனக்கு தெரிஞ்சவங்க கூட ஒரு மதிப்பெண்ணில் காமர்ஸில் 1 மதிப்பெண்ணில் விட்டவங்க இருக்கிறாங்க. அடுத்த இன்னொருத்தங்க 1 மதிப்பெண்ணில் விட்டாங்க, அடுத்த இதில் பிடிச்சிட்டாங்க. ஒரு சிலர் ஒரு 3 மதிப்பெண் 4 மதிப்பெண் அப்படிங்கிறதுலையும் விட்டவங்களும் இருக்காங்க, அடுத்த தடவை பிடிச்சவங்களும் இருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு அடுத்த அட்டம்ப்டில் ஜெயித்தவங்களும் இருக்காங்க. ஏன் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே ஜெயித்தவங்களும் இருக்காங்க. அப்படி இவங்களெல்லாம் பார்க்குற பொழுது நம்மளுடைய பேனரில் சொன்ன மாதிரி தான், முடியும் என்றால் முயற்சி செய், முடியாதென்றால் பயிற்சி செய். அந்த பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம மனசில் எப்பொழுதுமே வச்சுக்கிட்டே இருக்கணும். பயிற்சி, படிக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் அந்த திட்டமிடுதலும் அதை செயல்படுத்தலும் இருக்கிறதுல தான் ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமையுது. தூக்கத்தை தியாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக கண்முழிச்சு ரொம்ப நேரமும் படிக்கக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு தூக்கமும் முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரமாச்சு ஒரு மனுஷன், 8 மணி நேரமாச்சு கொஞ்சம் தூங்கணும். அதுக்கப்புறம் தூங்கினா தான் ஒரு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு மத்தியானம் படிக்கிறீங்க அப்படின்னா, அடடா இதை படிக்கணுமே அதை படிக்கணுமே, ஆனால் தூக்கம் வரும். ஆனால் அதை படிக்கணும் படிச்சிங்கனாலும் அது மனசுக்குள்ளேயும் போகாது, தூக்கமும் வராது. அந்த தூங்க முடியாமல் இருக்குது. ஆனால் ஒரு 10 நிமிஷம் படுத்து தூங்கிட்டு படித்து பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இன்னும் 2 மணி நேரம் சேர்ந்து படிப்பீங்க. இறுதியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுங்க. கோச்சிங் சென்டரோ டெஸ்ட் பேட்சோ தனியாக படிக்கிறதோ டிஸ்கஷன் பண்ணுறதோ அப்படிங்கிறது உங்களுடைய திறனுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த செயல்பாட்டை தேர்ந்தெடுங்க. அடுத்தது திட்டமிட்டு படிங்க. பயிற்சி அப்படிங்கிறது டெஸ்ட் எழுதி பாருங்கள். முக்கியமாக மனம் விட்டு பேசுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ எல்லாத்துக்கிட்டேயும் மனம் விட்டு பேசுங்க. படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக படிங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.